கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? சார், நேற்று விஜய் அவர்களினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதுல என்ன பேச போறாங்கன்ற ஆவல் இருந்தது. அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பலரையும் தாக்கி அவன் இவன் அப்படின்னு ஒருமையில பேசக்கூடிய வகையில இருந்தது. இது மொத்தமாக இந்த பொதுக்குழு கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல பொதுக்குழு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இது கட்சி மேடைகளில் பேசுகிற பேச்சை ஒரு பொதுக்குழுவில் பேசியிருக்காங்க. குறைந்தபட்சம் அவங்க இந்த 41 பேருடைய மரணத்திற்கு பொறுப்பேற்று அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். பொதுக்குழுவில் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க, அந்த மாவட்ட செயலாளரை கட்டி பிடிக்கிறாரு, படத்துக்கு பூ போடுறாரு. அதை விட என்ன செஞ்சிருக்கணும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கணும். தான் இந்த தவறுக்கு யார் காரணங்கிறது விசாரணையில் தெரியட்டும். ஆனால் உங்களை பார்க்க வந்தவங்க தான் 41 பேர் இறந்துருக்காங்க. அப்போ அந்த 41 பேருக்கு பலியானதற்கும் நானும் ஒரு வகையில் காரணங்கிற குறைந்தபட்ச அந்த கிரெடிட்டாக அதை எடுத்துருக்கணும். குறைந்தபட்ச அந்த மனிதாபிமான அடிப்படையில் அது என்னை பார்க்க 41 பேர் இறந்துட்டாங்க, ஏதோ வகையில் நானும் இந்த சம்பவத்திற்கு ஒரு காரணமாயிட்டேன், அதனால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன், இனிமேல் இந்த மாதிரியான சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்கணும், அரசாங்கம் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு, சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்கு, அதற்கு பிறகு தெரியணும்னு ஆரம்பத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கணும். இது ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதை பற்றி பேசக்கூடாது, இதை மடைமாற்றம் செய்வதற்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசாங்கத்தின் மீது குறை சொல்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது குறை சொல்கிறது, அரசியல்வாதிகள் மீது குறை சொல்கிறது. அதாவது என்னன்னா டைவர்ஷன் தான். இதை பார்த்தா முழுக்க நம்ம அதை பற்றி தான் பேசுவோம். ஆதவ் அர்ஜுனா பேசுனதை பற்றியோ, சிடி நிர்மல்குமார் பேசுனதை பற்றியோ, விஜய் பேசுனதை பற்றி தான் பேசுவோம். கரூர் சம்பவத்தை மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பொதுக்குழுவில் ஒரு மேடைகளில் பேசக்கூடிய விஷயத்தை பொதுக்குழுவில் பேசிட்டாங்க. முதல்ல பொதுக்குழுனாலே இவங்களுக்கு என்னன்னு தெரியல. பொதுக்குழுவில் எதுக்கு விடுவாங்க அப்படின்னா, கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறதுன்னா கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அதை எப்படி பலப்படுத்துறோம், ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு, இந்த சம்பவத்தில் நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்ன, அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், இதெல்லாம் பொதுக்குழுவில் விவாதிக்க வேண்டிய விஷயம். ஆனால் பொதுக்குழுவில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நேரடியாகவே அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் ஒருமையில பேசுறது, தாக்குறது, சினிமா படத்தினுடைய வசனங்களை பேசுறது, இது இதுதான் பக்குவப்படாத ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. அதை தலைவராக இருக்கக்கூடிய விஜய் உட்கார்ந்து ரசிக்கிறார். நேரடியாக எந்திரிச்சு போய் அவர் இதை கண்டிச்சிருக்கணும், இல்லை நீங்கள் எதை பேசுறீங்கன்னு சொல்லுன்னு கேட்கணும். ஆனால் அவரும் உட்காந்து இதை வேடிக்கை பார்க்குறாரு, ரசிக்கிறார். அப்போ எல்லாரும் சொல்லி வச்சு தான் பண்ணுறாங்க. அப்போ இது பொதுக்குழு நடக்கக்கூடிய விஷயம் கரூர் சம்பவத்தை மடைமாற்றுவதற்காக தான் மேல் உள்ள பழியை வேறு பக்கம் தூக்கி போடுறதுக்காக தான் இந்த வேலை செஞ்சிருக்காங்க. அப்படிதான் பார்க்க வேண்டியது. சார், இதுலயும் அந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் அதிகபட்சமாக பேசினது திமுகவினுடைய எதிர்ப்பு. குறிப்பாக செந்தில் பாலாஜியை நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாணியில பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதெல்லாம் அறகுறைத்தனமான அறவைக்கடுத்தனமான அரசியல். அதாவது அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னங்கிறது பார்த்துட்டோம். எல்லா கட்சிகளுமே அன்னைக்கு அந்த மருத்துவமனையில் இருந்தாங்க, உங்க கட்சியை தவிர. உங்களை பார்க்க 41 பேர் இறந்து போன ஒரு சம்பவத்திற்கு ஒட்டுமொத்தமாக கட்சிக்கு தலைமறைவாக இருந்த ஒரு கட்சி தாவேக்கா. அன்னைக்கு யார் இருந்தாங்க மருத்துவமனையில்? எல்லா கட்சியும் இருந்தது. எல்லா கட்சியுமே அன்னைக்கு இருந்தாங்க. பாஜக இருந்துச்சு, அதிமுக இருந்துச்சு, திமுக இருந்துச்சு, நாம் தமிழர், எல்லா கட்சிகளையுமே அன்னைக்கு மருத்துவமனையில் இரவு முழுக்க விடி இருந்தாங்க. அதை கூட விட்டுருங்க, டிவியில பார்த்துட்டு அன்னைக்கு இரவு முழுவதும் யாருமே தூங்கல. சார், அவங்க எல்லையில நின்றுட்டு இருந்தாங்க. எங்க எல்லையில நின்று இருந்தாங்க? என்ன பார்டர்ல போயிட்டு இருந்தாங்களா? இந்தியா பார்டர்ல. இதெல்லாம் நீங்க எங்க போய் நிக்கணும், யாருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், யாரை நீங்க தூக்கிட்டு ஓடி இருக்கணும். நீங்க இதெல்லாம் செய்ய தவறுகள் மேல் தவறுகளை செஞ்சுட்டு அந்த தவறுகளை மறைப்பதற்கு இன்னொரு தவறு செய்யறாங்க. இதுதான் சிறுபிள்ளைத்தனமான வேலையாவே அரசியலுங்கிறது. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறுபிள்ளை விவசாயம் வீடு சேராது. இவங்களுடைய அரசியல் இந்த கட்சியை மொத்தமா முடிச்சு விடுறதுக்கு ஆதவ் அர்ஜுனா மட்டும் ஒரு ஆள் போதும். ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு ஒரு கட்சியோட பொதுக்குழுவில் ஆயுதம் எடுத்து படத்தை பத்தி பேசுறாரு. ஆமா சார், தலைமை மேல கை விடா, தலை மேல கை வச்சு பாடுறா, தலையில மேல கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு அந்த பார்த்தோன்னே ஒரு சினிமா பட காமெடி தான் வந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு சினிமா படத்தை காமெடியை வச்சு கோட் பண்ணி பேசினா தான் இவங்களுக்கு சரியா இருக்கும். ஏன்னா அவங்க சினிமா நடிகர் ரசிகர் கூட்டம் தானே அது ஒண்ணுமோ. அப்போ அந்த வடிவேல் ஒரு படத்துல ஒரு சோழக்கிறது ஒருத்தர் தின்னுட்டு இருப்பாரு, ஒன்று ஓசி கேட்பாரு, அதுக்கு என்ன கேட்பாரு, தரமாட்டேன்னு அந்த தோட்டத்தை ஓனர் அடிச்சு விட்டாரு. அடிச்சு போன வடிவேல் திரும்பி சொல்லுவார், எனக்கு ஒன்று கொடுத்ததுன்னா உன்னை அடிக்க விட்டவனை போட்டுருப்பனா அப்படின்னு அவர் எந்திரிச்சு கேட்பாரு. நான் சின்ன பையன் தான் நீ அடிச்சிட்டேன், எங்கள் அண்ணன் அடிச்சுப்பாருன்னு ஒன்று என்னடா அந்த அடிவலையும் ஒரு அடி அடிப்பாப்புல. அந்த மாதிரி தான் அவனுக்கு பண்ணுற காமெடியா இருக்கு. விஜய் இவனுக்கு முட்டுச்சந்தன் நிப்பாட்டாமல் போக மாட்டோம்னு ஒரு சத்தியப்படுத்தி வந்திருக்காங்கன்றதான் தெரியுது. இது அறகுறைத்தனமான அரசியல், தமிழ்நாட்டில் முகம் சுளிக்கக்கூடிய அரசியல் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல். சிபிஐ இது இன்னொரு கூடுதல் என்னன்னா, தமிழக காவல்துறை எஃப்ஐஆர் போடப்பட்டதுல புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், அந்த மாவட்ட செயலர் மதியழகன், சிபிஐயும் போடப்பட்ட எஃப்ஐஆர்ல 3 பேர் தான் முதல் குற்றவாளியாக போட்டிருக்காங்க. அப்ப
அரசாங்கத்தின் தரப்புல முதல் குற்றவாளி நீங்க தான். அதுக்கு 2வது குற்றவாளி 3வது குற்றவாளியா முதல் குற்றவாளியா இருக்கக்கூடிய நீங்க அந்த விஷயத்திற்கு பொறுப்பு ஏற்கணுமா ஏற்க வேணாமா? ஏற்கணும். இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்க வந்து கடந்து போறீங்க, அதை மடைமாற்றம் செய்றீங்க. என்னன்னா அந்த படத்துல ஆடியோ லான்ச் வரப்போகுது. அப்ப என்ன பண்றோம்னா அதை மறந்துட்டோம். 30 நாள் தலைமறைவா இருந்துட்டு 30 நாள் கழிச்சு வெளியில வர நீங்க எதை பத்தி பேசியிருக்கணும்? முதலில் அதை பத்தி தான் பேசியிருக்கணும். பகிரங்கமாக அந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கணும். தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஏன்னா அந்த 41 பேர் அங்க துயரப்பட்டு இறந்து போனவங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடே அன்னைக்கு சோழத்தில் ஆகுது சார். இந்தியாவின்னு எடுத்துக்கலாம் சார், எல்லா இடங்களையும் எதிரொலிச்சு. எல்லாத்தையும் எதிரொலிச்சு தமிழ்நாடு முழுவதும் அன்னைக்கு பெரும்பாலானவர்கள் அன்னைக்கு இரவு தூங்கல. அன்னைக்கு விடிய விடிய ஒரு படப்படப்போடு தான் இருந்தாங்க. அப்போ எல்லா அந்த பாதிக்கப்பட்டவர்கள் 41 பேர், இந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து பாதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு விடிய விடிய தூக்கம் பரித வச்சுருந்தாங்க. அதுக்கெல்லாம் இவரும் ஒரு காரணம். அப்போ நீங்கள் பகிரங்கமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்கணும். நானும் உங்கள் பாஷையிலே சொன்னா கூட ஏதோ அரசாங்க சதி, அதுக்கு நானும் ஒரு உடந்தையாக போயிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னு கேட்டுக்கணுமா இல்லையா? குறைந்தபட்ச மன்னிப்பு கேட்க கூட உங்களுக்கு மனம் இல்லை, மன்னிப்பு கேட்கக்கூடிய தைரியம் இல்லை. அஜித் கூட அதாவது எல்லாருமே பொறுப்பு, ஒரு வகையில நானும் பொறுப்பு நீங்களும் பொறுப்பு இந்த மாதிரி இழப்புக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா விஜய் அவர்களால் இன்னைக்கு வரைக்கும் நாங்க பொறுப்பே கிடையாது, எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, நாங்க பெர்மிஷன் கேட்டோம், அவங்க லேட்டா கொடுத்தாங்க, அப்படி இப்படி நிறைய காசு சொல்றாங்க. உங்களே இந்த பார்டர்லயே வந்து உங்களை நிப்பாட்டி நீங்க வேற இடத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு நீங்க போல. அதற்கு பிறகு நீங்க கூட்டத்துக்குள்ள நீங்க தான் வந்தீங்க, தாமதமா வந்தீங்க, இத்தனை காரணங்கள் இருக்கு. இப்போ மீண்டும் மீண்டும் சரி சரின்னு எப்படி சொல்லிட்டு இருப்பீங்க? எல்லா தொலைக்காட்சிகளும் அவங்க நேரடி ஒளி பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாம் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம், என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். சரி, அதுக்கு மீறி ஏதாவது நடந்தா கூட விசாரணை போயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் காரணம், தாமதமா வந்ததுக்கு அரசாங்கம் காரணமா, தாமதமா வந்ததுக்கு போலீஸ் காரணமா? நீங்க தாமதமா வந்தது உங்களோட காரணம் தான். தாமதமா வந்ததுனால தான் இவ்வளவு நேரம் நின்று அவங்க வந்து அந்த டீஹைட்ரேட் ஆகி உடம்புநிலை முடியாம தான் அவங்க இறந்துருக்காங்க. அப்போ நீங்க தான் முழு பொறுப்பு. உங்க பாஷையை சொல்ல முடியாது, பொறுப்பு ஏற்க வேண்டாம், நீங்களும் ஒரு பொறுப்பாக கூட இருந்துருப்பாங்க. அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு ஆதவர்ஜினா பேசின விஷயங்கள்லாம் அபத்தமான விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாங்க பக்தர்கள், அவனுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குதுல்ல, ஏன் தலைவரை பார்க்க வரவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. ஏன்னா கடவுளும் உன் தலைவர் ஒன்று, கண்டிப்பா பக்தர்களும் ரசிகர் கூட்டம் ஒன்றா? பக்தர்கள் யாரும் மரத்து பேர் நிற்கிறாங்களா? பக்தர்கள் யாரும் டிரான்ஸ்ஃபார்மர்ல நிற்கிறாங்களா? பக்தர்கள் யாரும் விசில் அடிக்கிறாங்களா? பக்தர் கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாத தற்குறிகள் தான் இது அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது. அப்போ இது ஒட்டுமொத்தமாக இந்த அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு அரசியலை தான் பார்க்குறாங்க. கண்டிப்பா சார். அந்த குமாரசாமி காலேஜ்ல இருந்து, அதாவது கரூர் நோக்கி வரும்போது ஒரு 5000 பேர் காலேஜ்ல இருந்து ஓடி வந்தது ஆதவர்ஜுனா பார்த்திருக்காரு சார். ஆனா அந்த மாதிரி காட்சிகள் நம்ம எதுவுமே தொலைக்காட்சியில பார்க்கல. 5000 பேர்னா அந்த ரோடு எப்படி பிளாக் ஆயிருக்கும்? ஒரு 10-50 பேர் 100 பேர் வந்திருப்பாங்க. அந்த பக்கம் ஒரு நடிகர் விஜய் போறாரு அப்படிங்கிறதுனால காலேஜ் மாணவர்கள் மத்தியில் பார்க்கணும். காலேஜில் ஒரு ஆடியோ லான்ச் வச்சாலே ஆயிரக்கணக்கான மக்கள் தேர்வாங்க. அப்போ அந்த பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கும், அந்த காலேஜ் முடிஞ்சு வெளியே நின்று இருந்திருப்பாங்க. ரோட்டில் விஜய் பார்க்கப்போ பார்க்கணும், ஒரு ஃபோட்டோ எடுப்பான், செல்ஃபி எடுப்பான், அந்த ஒரு ஆர்வத்தில், ஒரு நடிகரை பார்க்க வரக்கூடிய ஆர்வத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் இவர் சொல்ற மாதிரி 5000 பேர் வந்தாங்க, அதுல 3000 பெண்கள். கணக்கு எடுத்திருப்பாரு, கணக்கு எடுத்தாரு போல உட்காந்து. அது சும்மா அவர் வந்து போற போக்கில் இந்த மக்களை வந்து இது பண்றது ஒன்றும் என்ன அடிப்படையில் இருக்காங்கன்னு தெரியல. இந்த விஷயத்தில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிட்டாங்க, நாங்கள் தனிச்சு தான் நிற்க போகிறோம், எந்த கட்சியோட கூட்டணி இல்லை, விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் என் கூட கூட்டணிக்கு வரலாம், நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர்றோம் அப்படின்னு ஒரு முடிவு போடுறாரு. அப்போ அதிமுக கூட கூட்டணி இல்லைங்கிறத கிளியர் பண்ணிட்டாங்க. இதில் பரிதாபத்திற்குரிய நபர்கள் யார் அப்படின்னா அம்மாவின் பிள்ளைகள் தான். அதிமுக தொண்டர்கள் தான் 1 மாசமா முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்தில் பேசினார் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக நிர்வாகிகள் பூரா பேசுறாங்க. விஜய்க்கு பயங்கர தலைமறைவாக இருந்த ஒரு கட்சிக்கு முட்டு கொடுத்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து நான் முடிச்சது நிற்கிது. அதிமுகங்கிற கட்சி தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானுங்க, கட்சி ஆஃபீஸை மூடிட்டானுங்க, ஆள் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனால் அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக வந்து அதிமுக ஆள்கள் பேசியிருந்தாங்க, எப்படியா நம்ம கூட்டணிக்கு வந்துருவாரு, நம்மளை காப்பாற்றிடுவாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாரு, நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடலான்னு கனவுல இருந்த அந்த கனவுல வந்து ஒரு பெரிய மண்ணள்ளி கொட்டியிருக்கிறாரு. ஆனா இந்த பேச்சுவார்த்தை அதிகமா நடத்தினதே பாஜகவின் தரப்புல இருந்துதான் அப்படின்ற இல்ல, அதிமுக ஆட்கள் தானே அவங்க வந்து கிளப்பி விட்டதே. பிள்ளையார் சொல்லி போட்டுச்சுன்னு யார் பேசினா? எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அப்போ வந்து வாங்க, சட்டமன்றத்தில் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாரு, அதை பத்தி பேசுறாரு. அப்போ முழுக்க அதுல என்ன காமெடினா, இவ்வளவு முட்டு கொடுத்தவங்களுக்கு ஒரு பொதுக்குழுவில் ஒரு நன்றி கூட சொல்லல. கண்டிப்பா சொல்லியிருக்கணும்ல சார். உங்களுக்கு பாதிக்கப்பட்ட நேரத்தில், நீங்க தலைமறைவாக இருந்த நேரத்தில், பரிதவிச்ச நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முக்கிய எதிர்கட்சி, ஒரு முறை பலமுறை ஆண்ட கட்சி, அந்த கட்சி உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கு, சட்டமன்றத்தில் பேசியிருக்கு, தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுறாங்க, யூடியூப்ல பேசுறாங்க, உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. நீங்க தலைமறைவாக இருந்தப்போ உங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்களுக்கு
குறைந்தபட்ச பொதுக்குழுவில் அவங்க பேரை சொல்லாட்டி கூட எங்களுக்கு இக்கட்டான நேரங்களில் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்றி அப்படின்னு குறைந்தபட்ச ஒரு கடைசி கூட கிடையாது. அப்ப இவர்களுக்கு அடிப்படை அரசியல் புரிதலே கிடையாது. ஒரு சுயநல கூட்டமாக தான் இருக்கு. சரி, இன்னொன்று, நாங்க ஓடி ஒளியவே இல்லை, நாங்க ஓடி ஒளிஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு பொய்யான தகவலை பரப்புறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. ஓடி ஒளினா அப்ப எங்க இருந்தீங்க? உங்களை யாராவது தொடர்பு கொள்ள முடிஞ்சா? தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு யாராவது வந்தீங்களா? உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் யாராவது வந்தாங்களா 15 நாளா? இல்ல. அப்ப எங்க போனீங்க? நம்ம தாவக ஆதரவாளர் யாரும் வரலையா அப்படின்னு ஏதாவது நிகழ்ச்சியில் போய் கேட்குறப்ப, தொலைக்காட்சி வாதங்களுக்கு போறப்ப கேட்போம், தாவக யாருமே வர முடியல, அவங்க ரீச் பண்ண முடியல, அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஏன் தலைமறைவா இல்லை? அது ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சு தொடர்பு வேலைக்கு அப்பால் போகிறதுக்கு பேர் தலைமறைவா என்ன? அது வந்து என்ன, அது என்ன அர்த்தம்னு தெரியல, அது என்ன பாஷையில் அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்போ முழுக்க முழுக்க சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்ட பிறகு ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் இவங்க வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்கே தான் சந்தேகம் வலுவாகுது. டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு தான் நீங்கள் வெளியிலேயே வர்றீங்க. அது வரைக்கும் அங்கங்கே தலைமறைவாக இருந்தவங்க டெல்லியில் உங்களுக்கு அழுத்தமான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. நீங்கள் போங்க, தைரியமாக பண்ணுங்க, திமுக எதிருங்க, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நீங்க பிரிச்சு விடுங்க. இல்ல சார், அழுத்தமா சொல்றாரு சார், உங்க அப்பா சிபிஐ வராரு அப்படின்ற மாதிரி. வரட்டும், சிபிஐ விசாரணையில போடப்பட்டதே உங்களுக்கு தான் எஃப்ஐஆர்ல போட்டிருக்கு. ஆமா சார். A1 வந்து புஷி ஆனந்த், A2 வந்து சிடி நிர்மல்குமார், A3 வந்து மதியழகன் கரூர் மாவட்ட செயலாளர். சிபிஐ அதான் போட்டிருக்கு. சிபிஐ முதல் குற்றவாளியாக நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க. தாவேகா நிர்வாகிகள் தான் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, இப்ப சிபிஐ இந்த மாதிரி குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த சமயத்துல அதுல சம்பந்தப்பட்ட இவர்களே இந்த மாதிரி அதிரடியாக பேசுவது இந்த கேஸ் குறித்து அப்படின்றது சரியான ஒரு விஷயம் தான். இல்ல, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு எந்த அரசியலும் தெரியாது, சட்டமும் தெரியாது. விசாரணை நடந்துட்டு இருக்கப்ப அதை பத்தி பேசவே கூடாது. சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த பொதுக்குழு நடக்கிறதுக்கு முதல் நாள் முதற்கொண்டு அவருடைய அலுவலகத்தில் போய் சிபிஐ விசாரணை நடத்தியிருக்கு. சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அங்கே கூட எல்லாத்தையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் தான் முதல் குற்றவாளி. அது மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், காவல்துறை பதிவு பண்ணுறது. ஒரு கல்லூரியில் ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா முதலில் அந்த கல்லூரியினுடைய தாளாளர் மீதும் பிரின்சிபால் மீதும் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்போ தாவேகா கூட்டத்துக்கு ஒரு 41 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா தாவேகாவினுடைய நிர்வாகிகள் மீது தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு விசாரணை நடந்ததுக்கு பிறகு தான் அது சதியா, இல்லை நீங்கள் விபத்தா, இல்லை நீங்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா, அதுக்கு பிறகு தெரியும். இப்போ வரைக்கும் அந்த சம்பவத்திற்கு தாவேகா தான் பொறுப்பு அப்படிங்கிறது தான் பதிவு பண்ணியிருக்காங்க முதல் குற்றவாளி. அதுக்கு பிறகுதான் தெரியும். அதுவே கூட ஒன்றும் உங்களால் ஏற்றுக்கிற முடியல. அப்புறம் இன்னொரு சொல்றாரு, சிஎம் சார் உங்க அப்பா கைது பண்றப்ப நீங்க தலைவராக ஓடி ஓடிங்க. இது அப்பட்டமான ஜம்மு காலத்தில் வழிகட்டின சுத்த போய், அரசியலும் தெரியல, வரலாறும் தெரியல, ஒரு தற்குறி முட்டா கூட்டம் தான் இது. அதான் திருப்பி சொல்றோம். அன்னைக்கு நடந்தது வெள்ளிக்கிழமை இரவு கலைஞரை கைது பண்றாங்க. இவர் வெளியூர் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு. காலையில் வந்தவொடனே இவர் மாஜிஸ்ட்ரேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி கலைஞரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு காலையில் முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. ஒன்றிய அரசுக்கு, மாநில அரசுக்கு நோக்கி கடுமையான வாதங்களை வைக்கிறாரு. பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வீடியோவே இருக்கு. கலைஞர் கைது செய்யப்பட்ட அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசிய வீடியோக்களே இருக்கு, ஆதாரத்தோடு இருக்கு. அப்போ எதுவுமே அரசியலும் தெரியல, வரலாறும் தெரியல, ஒன்றுமே உங்களுக்கு புரியல. வாய்க்கு வந்ததை பொய்யையும் எழுதி கொடுக்கறது, தப்பான வார்த்தைகளையும் நாகரிகம் இல்லாத வார்த்தைகளையும் தான் நீங்க பேசுறீங்க. இன்னொரு குழப்பம் என்ன இருக்குன்னா, எதிரி திமுக, வாரிசு அரசியல் இப்படின்னு பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆனா எங்க விஜய் அவர்களே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாருன்னு அதை காட்டி கொடுக்குறாரு. இது எப்படிதான் சார் இதை எடுத்துக்கிறாங்க மக்கள்? அதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஆட்சி எங்களால தான் வந்துச்சுங்கிற சொல்ல வர்றாரு அவரு. விஜய் ஓட்டு போட்டதுனால தான் இந்த ஆட்சி வந்துச்சு சார். அப்போ அது வாரிசு அரசியல்ன்றது விஜய்க்கு தெரியலையா சார்? ஏன் குருவி படத்துல அடிக்கிற வாரிசு அரசியல் தெரியாதா? ஆமா. ஏன் அவங்க அப்பா தொடர்ந்து கலைஞருடைய கதை வச்சத்துல பல படங்களுக்கு இயக்கி இருக்காரு. அப்பா உங்களுக்கு வாரிசு தெரியாதா? அவரே திராவிட கருத்துக்களை பேசிட்டு இருந்தவர் தானா எஸ்எஸ்சி. இப்போ உங்களுக்கு மேல் இடத்துல கொடுக்கப்பட்ட ஒரு வேலை திமுக எதிர்ப்பு மட்டும்தான். இன்னைக்கு நாட்டில் என்ன போயிட்டு இருக்கு? இந்த 2 நாளா எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில். ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம ஓட்டு போட முடியுமா, முடியாதா, என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், நம்ம போனோம் அந்த வீட்டில் இருந்தப்போ நான் வாங்கின ஓட்டர் ஐடி, அந்த வீட்டு வாடகை வீட்டில் இருக்கிறேன், இந்த வீட்டில் எனக்கு எந்த டாக்குமெண்ட் இல்லை, ரேஷன் கார்டு தான் இருக்கு, கேஸ் பில்லு தான் இருக்கு, இதை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, ஓட்டு போட முடியாமல் போச்சு, நம்மளுடைய உரிமையை போயிருமே அப்படின்னு பரிந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் அவ்வளோ பெரிய ஒட்டுமொத்தமாக 6 கோடி ஓட்டரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. புதுசாக கொடுக்க போகிறோங்கிறாங்க. புதுசாக ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மில் கேட்கக்கூடிய டீட்டெயிலை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்க தான் ஓகே பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் பேசணுமா இல்லையா? முக்கியமான ஒரு பிரச்சனை கோவை விஷயம் சார். அந்த பாலியல் வன்கொடுமை போலீஸ் 3 பேரை சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. விசாரணை போயிட்டு இருக்கு.
அதை பற்றி பேசியிருக்கலாம். இந்த எஸ்ஐஆரை பற்றி எஸ்ஐஆருங்கிறது ஜனநாயக கடமையை பறிக்கக்கூடிய வேலை செய்யறாங்க. இன்னைக்கு நேற்று பேசிட்டு இருக்க அதே நேரத்தில் ராகுல் காந்தி ஹரியானாவில் நடந்த தேர்தல் முறைகேடுகள் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு அந்தமா வந்து ஒரு பிரெஞ்சு ஒரு பிரேசில் மாடலுடைய போட்டோவை பயன்படுத்தி போலி வாக்காளர்களை உருவாக்கி 100 ஓட்டு போட்டிருக்காங்க ஒரே இடத்துல, ஒரே அட்ரஸ்ல. அந்த பிரேசில் மாடல் அழகி வந்து இன்னைக்கு பேட்டி விட்டுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை. நீங்க யாரோட ஆட்சிக்கு வரட்டும், மக்கள் ஏத்துக்கிட்டா ஜனநாயக படுகொலை இருக்கணும். 5 வருஷம் அதிமுக வருதா, 5 வருஷம் அதிமுக வருதா, ஏதோ ஒரு புதிய கட்சி வருதா, வரட்டும், மக்கள் ஏத்துக்கிட்டா வரட்டும். ஆனா வாக்களிக்கக்கூடிய உரிமைக்கு இன்னைக்கு ஆபத்தா இருக்கே, தலை மேல கத்தி தூக்கிக்கிட்டு இருக்கே. அவர்களுக்கு பிடிக்காத மாநிலங்கள்ல வாக்குகளை நீக்கக்கூடிய வேலை செய்யறாங்க. வெளி மாநில ஆட்களை உள்ள கொண்டு சேர்க்கக்கூடிய வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் 1 கோடி வாக்காளர்களை புதுசா சேர்க்க போறாங்க. வட மாநில வாக்காளர்களை 1 கோடி வாக்காளர்னா கிட்டத்தட்ட 12% வரும். 6.5 கோடியில் 1 கோடிங்கும் போது கிட்டத்தட்ட 12% வாக்காளர்கள் வந்து புதிதாக வாக்களிக்க போறாங்க, வட இந்தியர்கள். அவர்கள் சொல்றதுதான் நம்ம அடுத்த ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டரா போறாங்க. இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பேசியிருக்கணும். அரசியல் கட்சியாக, பொறுப்புள்ள அரசியல் கட்சியாக இதையெல்லாம் பேசியிருக்கணும். ஒன்றிய அரசு இந்த மாதிரியான வேலை செய்யுது, தேர்தலான இந்த மாதிரியான தில்லுமுள் செய்து, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, உங்க வாக்களை உறுதிப்படுத்திக்கங்க. நம்முடைய முகாம்கள், நம்முடைய கட்சி நிர்வாகிகள் போய் வீட்டுக்கு போங்க, அவங்களாம் ஓட்டு உரிமை இருக்கான்னு பாருங்க, செக் பண்ணுங்க, களத்துக்கு போங்க அப்படின்னு மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு சினிமா படத்தினுடைய வசனத்தையும் சினிமா படத்தினுடைய டயலாக்கையும் அவன் தான் செஞ்ச தப்பை மறைச்சிக்கிட்டு வேறு பக்கம் பழியை தூக்கி போட்டுக்கிட்டு, இது அரசியலுடைய அடிப்படை நாகரிகமே இல்லாத ஒரு கட்சியாக இருக்குது. அப்போ முழுவதுமாக இந்த கட்சி ஆபத்தான கட்சி. சார், ஆனால் அவங்க மீண்டும் நாங்கள் வந்து வருவோம், வெளியில வருவோம், இந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கல்ல சார். நடத்துங்க, அதான் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். போலீஸ் இன்டெலிஜென்ட் ஃபெயிலியரு, உளவுத்துறை ஃபெயிலியரு, எவ்வளோ கூட்டம் வரணும் போலீஸுக்கு தெரியாதா, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும், ஆனால் அந்த தொண்டர்களை யார் கட்டுப்படுத்துறது? கண்டிப்பாக அந்த கட்சி தான். இப்போ அதுதான் சிக்கலே. இப்போ இவங்க ரெண்டுக்குமே புரியல. உங்களுக்கு போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கும். ஆனால் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, தொண்டர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது யாருடைய வேலை? இது போலீஸோட வேலையா? இப்போ அந்த கரூரில் எடுத்துக்கலாம். கரூரில் மரத்து மேலே ஏறி நிற்கிறான், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறான், இறங்குன்னு சொல்கிறாங்க. போலீஸ் போய் இறங்க ஒரு லத்தியை வச்சு அடித்தா என்ன நடக்கும்? லத்தியை வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு தள்ளுமுள்ளாக அவங்க 10 பேர் சேர்ந்துக்கிடுவான், திருப்பி போலீஸை தாக்குவான். அங்கே ஒரு வேறு மாதிரியான கண்டிப்பா. அப்போ அதை கட்டுப்படுத்தக்கூடிய வேலை யாருது? கட்சி நிர்வாகி. ஒவ்வொரு கட்சிக்கும் தொண்டர் அணின்னு ஒன்று இருக்கும். அந்த தொண்டர் அணி வந்து இந்த மாதிரியான கூட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை செய்வாங்க. முதல்ல இவங்களுக்கு தொண்டர் அணினாலே என்னன்னு தெரியல. போலீஸ் பாதுகாப்பு எப்படி கொடுப்பாங்க, தொண்டர்களை பாதுகாக்கிறது என்னங்கிறது ரெண்டுக்கு வித்தியாசமே தெரியல. இதுதான் சொல்றேன். ஒன்றும் நீங்க வந்து கட்டமைப்பு இல்லை, ஒன்றும் அரசியல் புரிதல் இல்லை. சினிமா ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து ஒரு கட்சி நடத்த போறீங்க, சினிமா ரசிகர் கூட்டத்தை வச்சு தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போறீங்க. இதுதான் ஆபத்துன்றோம். இதைத்தான் நம்ம வந்து இது ஆபத்தான ஒரு அரசியலா முன்னெடுத்துட்டு போறாங்க. எந்த அடிப்படை கொள்கைன்னு கேட்கறாரு. பாத்தீங்கன்னா மதவாத எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, இதுதான் எங்க கொள்கை, அவ்வளவுதான் போங்க அப்படின்றாங்க. இல்ல, இந்த தடவை பிஜேபியை கூட எதிர்த்து துணிச்சலா எதுவுமே பேசல. எப்படி பேசுவாரு? சிபிஐ வசம் இருக்கு, எல்லாம் இது சிபிஐ வசம் இருக்குங்க. இந்த கட்சியே பாஜகவினுடைய கட்டுப்பாட்டு தான் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜக வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்ல இந்த மாதிரி ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு. பீகார்ல வந்து சன்சுராஜ்னு ஒரு கட்சி, பிரசாந்த் கிஷோர் யாரு? பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல் தான். இப்போ பீகார்ல நிதிஷ்குமாரை காலி பண்ணணும், அதனால இவர் ஒரு கட்சியை உருவாக்கி என்ன பண்றாங்கன்னா இவர் நிக்க வச்சிருக்காங்க, ஓட்ட பிரிக்க போறாங்க. போன முறை தமிழ்நாட்டு கமல்ஹாசனை வச்சு ஓட்ட பிரிச்சாங்க, இந்த முறை விஜயை வச்சு ஓட்ட பிரிக்கிறாங்க. இதுதான் நடக்கக்கூடியது. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத பகுதிகளில் வெற்றி ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை இந்த மாதிரியான ஆட்கள் வச்சு பண்ணுவாங்க. இது வந்து லோக்கல் தமிழ்நாட்டில் பல காலமாக நடக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ். இது ஒரு வார்டு கவுன்சில் தேர்தல் என்ன பண்ணுவாங்கன்னா அதே சமூகத்தை சேர்ந்து 2 பேர் நிப்பாட்டுவாங்க. ஒரு வயசு காசு உள்ளவர்னு அவரே நாமினேஷன் கட்டி நிப்பாட்டி விட்டு ஓட்ட பிரிப்பார். அப்போ இவர்களுக்கு ஓட்டு விழுந்து ஒரு ஜெயிச்சிருவார். இதுதான் ஒரு பழைய ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட்டை தான் அகில இந்திய அளவில் பாஜக பண்ணுது. அப்போ தமிழ்நாட்டில் இந்த வேலையை பண்ணுறாங்க விஜய் வச்சு. விஜய்க்கு இப்போ கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆரம்பிச்சு விஜய்க்கு தெரியுமா? விஜய்க்கு ஆதரிச்சு பேசக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆதரவாளர் தான் பேசுறாங்க. விஜய்க்கு 20% இருக்கு, 22% இருக்கு, 28% இருக்கு. எப்படியா இருக்கும்? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாளா? செயல்பாடே இல்லாத, மாசத்துக்கு ஒரு நாள் வெளியில வரக்கூடிய ஒரு தலைவனுக்கு 28% ஓட்டு இருக்குன்னா கேட்கிறவன் கேன போயிலாம். நான் எப்படி உங்களுக்கு 28% ஓட்டு இருக்கும்? எதை பார்த்து ஓட்டு போட போறாங்க? விஜயினுடைய ஆக்ரோஷமான பேச்சு பார்த்து ஓட்டு போட போறாங்களா? இல்லை விஜயினுடைய கள செயல்பாடுகளை பார்த்து ஓட்டு போட போறாங்களா? இல்லை விஜயினுடைய கொள்கையை ஈர்த்து ஓட்டு போட போறாங்களா? இல்லை விஜயினுடைய போராட்ட கூட்டத்தை பார்த்து ஓட்டு போட போறாங்களா? விஜய் என்ன பண்ணிருக்காரு? படத்துல ஃபைட் பண்ணியிருக்காரு. விஜய் என்ன பண்ணிருக்காரு? படத்துல பாட்டு பாடி இருக்காரு. விஜய் கடைசியா என்ன பண்ணிருக்காரு? பீர் பாட்டில உடைச்சிருக்காரு.
இதை பார்த்து 28% தமிழ்நாட்டில் ஓட்டு போடக்கூடியது பீகாரா யூபியா? இங்க களத்தில் எத்தனையோ கட்சி, அரசியல் கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ விஷயங்களை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், வழக்குகள், அப்படி எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு. இதெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு விஜய்க்கு எப்படி வரும்? அப்போ இது உருவாக்கப்பட்ட, கட்டமைக்கப்பட்ட ஒரு போலியான பிம்பம். அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் சில அவருடைய ஆதரவான பத்திரிகையாளர்களும் கட்டமைக்கப்பட்ட போலியான பிம்பம். அது நீர்க்கு மொழி மாதிரி தேர்தல் முடிஞ்ச டப்புன்னு உடஞ்சி வரும். எப்படி 28% ஓட்டு போடுவீங்க? 22% சொல்றாங்க. 22% தமிழ்நாட்டு மக்கள் விஜய்க்கு போடுவதற்கு எதற்கு போட போறாங்க? எதுக்காக போடுறாங்க? என்ன மாற்றம் இருக்கு உங்கள்கிட்ட? தமிழ்நாட்டில் கூட எல்லா கட்சியிலையும் விட சிறப்பான ஒரு கட்சி தாவேகா. எல்லா தலைவருடைய விஜய் வந்து ஒரு சிறப்பான தலைவர். மக்கள் பிரச்சனைக்கு போய் களத்தில் நிற்கிறாரு, மக்கள் பிரச்சனைக்கு போராடுறாரு, மக்கள் பிரச்சனை எடுத்து குரல் கொடுக்குறாரு, தினந்தோறும் மக்களோடய இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா கூட ஒரு மக்கள் தலைவராக உருவாகி இருக்கிறாருங்க, அவருக்கு 22% வரும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்கு. எப்படி எதுக்கு 22% போட போறாங்க? அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டத்தை நரேட்டிவ் செட் பண்றாங்க. நரேட்டிவ் தான் 100% வந்து நரேட்டிவ் தான். சில ஊடகங்களுக்கு பெய்டு பண்ணி அதை வந்து ஊதி பெருசாக்கி சில போலியான சர்வே எடுத்து அதை சில பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்து சில முக்கியமான ஊடகங்களில் வச்சு அதை வந்து 22% இருக்கு, 20% இருக்கு, அவர் இன்னும் கொஞ்சம் தேர்தல் நெருங்க வந்து இருக்கு. ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் சொல்றாரு, இந்த கரூர் சம்பவத்துக்கு கூட ஒரு இமேஜ் கூடி இருக்கு. அவர் சொல்றாரு, எனக்கு சிரிப்பா போச்சு. ஏங்க நீங்கள்லாம் ஒரு ரொம்ப நாள் ஜேர்னலிஸ்டா இருக்கிறீங்க, பொய் சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் பொருந்த சொல்ல வேண்டாமா? அதுதான் லாஜிக் இருக்கா? எப்படி கரூர் சம்பவத்தில் அவர் ரியாக்ட் பண்ணது எப்படின்னு இந்த உலகமே பார்த்துச்சு. அப்புறம் எப்படி ஒரு இமேஜ் கூடி இருக்கும்? ஒரு தலைவன் எங்க உருவாகிறான் அப்படின்னா போராட்ட களத்துல தான் உருவாகும், ஒரு பிரச்சனை அடிப்படையில் உருவாகும். அண்ணா உருவானார்னா அண்ணா அன்னைக்கு இந்திய எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து கையில் வச்சு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துறாரு. அதுல இருந்து எழுச்சி எழுந்து மேலே வர்றாரு. நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் வரலாறுல எடுத்தாலும் தலைவர்கள் களத்திலிருந்து தான் வந்திருக்காங்க. கண்டிப்பா திரையிலிருந்து எந்த தலைவர் வந்தது? சார், இறுதியா ஒரு கேள்வி. இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில, அதாவது விஜயினுடைய தலைமையில டிடிவி, ஓபிஎஸ், அதுக்கப்புறம் செங்கோட்டையன் இவர்கள்லாம் இணைந்து ஒரு கூட்டணி உருவாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்கை வந்து பாத்தீங்கன்னா டிடிவி கொடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இதுதான் பிளான் சி, பாஜக போடக்கூடிய பிளான் சி. இது நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நம்மளே கூட இதில் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுல அண்ணாமலையும் சேர்த்துக்குங்க. அண்ணாமலை, டிடிவி, ஓபிஎஸ், அப்புறம் சசிகலா வந்தாலும் வருவாங்க, வராட்டியும் இல்லை. விஜயின் தலைமை கூட்டணியில் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்க. இது என்ன கணக்கு அப்படின்னா, இப்போ அதிமுக நிலைமை தான் இங்கே பரிதாபத்திற்குரிய நிலைமை. அதிமுகவில் அந்த பக்கம் கொங்கு தென் மாவட்டங்களில் இவங்க ஓட்டை பிரிக்கிறாங்க, டிடிவி, ஓபிஎஸ். கொங்கு பகுதிகளில் செங்கோட்டையன் அவர் ஓட்டை பிரிக்கிறாரு, அந்த பக்கம் அவரும் பலகீனமாக போச்சு. அதே நேரத்தில் கூட்டணி கட்சியான பாஜகவில் என்ன நடக்குது அப்படின்னா, பாஜகவில் அண்ணாமலை ஒரு பெரிய முரண்பாடு இருக்காரு. வெளிப்படையாக சொல்றாரு, அதிமுக ஆட்கள் என்னை வந்து விமர்சிக்கிறது பாட்டிங்க, அமித்ஷாஜி சொன்னதுனால நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் திருப்பி பேசிடுவேங்கிறார். அப்போ பாஜகக்குள் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் பெரிய அளவில் இருக்கிறாங்க, ஒரு இளைஞர் கூட்டம், அவர்கள் வெறுப்பாக இருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாக்குகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வரக்கூடிய காலங்களில் அண்ணாமலையே ஓரளவுக்கு பிஜேபி எதிர்த்து பேசுவார். தமிழ்நாட்டுக்கு அரசியல் செட் ஆகாது, நான் தனி இயக்கமாக போகிறேன், என் பின்னாடி வாங்கன்னு போவார். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இது என்னன்னா, அதிமுக இருப்பாங்க, ஆனால் பாஜக கூட்டணி பிடிக்காத இருப்பாங்க. அந்த ஓட்டுகள் திமுக போயிடக்கூடாது. இப்போ பாஜக இருப்பாங்க, அதிமுக கூட்டணி பிடிக்காத ஆட்கள் இருப்பாங்க, அந்த ஓட்டு திமுக போயிடக்கூடாது. இப்போ தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் குறிப்பிட்ட சமூகத்தினோட வாக்கு திமுக கன்வெர்ட் ஆகிடக்கூடாது. அதுக்கு இந்த பக்கம் அதுக்கு ஒரு அணி உருவாக்குறாங்க. அப்போ திமுக கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகளை எத்தனை வகையான பிரிக்கலாம், அந்த ஃப்ளோவை எப்படி கட் பண்ணலாம்? நீங்க சொல்வது பார்த்தா பாஜகவினுடைய பி டீமாக விஜயும், சி டீமாக இந்த கூட்டணியும் சொல்றீங்க. சி டீம் தான் இவங்க, விஜய் தலைமை ஏற்றுக்குருவாங்க. அவங்க விஜய் தலைமை ஏற்று விஜய், அண்ணாமலை, ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி எல்லாம் ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா, ஒன்று அதிமுக பாஜக ஓட்டு போடு, இல்லையா இந்த உனக்கு அதிமுக பாஜக பிடிக்கல, இந்த டீமுக்கு போடு, திமுக போடுறாங்க, ஒரு ஆப்ஷனை உருவாக்குவாங்க. அப்போ என்னன்னா, திமுக கூட்டணியை வீழ்த்த முடியல, திமுக கூட்டணி கட்சியை பிரிக்க முடியல, அப்போ அங்கே போகக்கூடிய ஓட் ஃப்ளோவை வந்து கட் பண்ணணும். அப்போ அண்ணாமலை இந்த குரூப்பில் வச்சு ஒரு அணி, ஒரு இளைஞர் யங்ஸ்டர் டீமாக ஒரு அணியை ஃபார்ம் பண்ணுவோம். இந்த பக்கம் திமுக பாஜக ஒரு அணியை ஃபார்ம் பண்ணுவோம். அந்த பக்கம் அதிமுக இருக்கக்கூடிய போகிற ஓட்டை கட் பண்ணுவோம். புதிய வாக்காளர் 10% சேர்ப்போம். இதெல்லாம் பண்ண போகிறாங்க. எல்லாம் ஒரு 3 மாதத்துக்குள்ள பெரிய மேஜிக்கை வந்து தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. வரக்கூடிய காலங்கள் அதெல்லாம் நடக்கும். சார், நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.